நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில மருந்துகளோட சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கியூட்டி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணுற பேராசிட்டமால் நம்ம ஒரு நாளைக்கு 3 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டாக்ஸிசிட்டின்றது அதிகமாகும். மெயினாக இது பாதிக்கக்கூடிய உறுப்பு கல்லீரல், அதாவது அக்யூட் ஃபல்மினன்ட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. சடனா லிவர் ஃபெயிலியர் ஒரு வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ளேயுமே ரொம்ப சிவியரா ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பாராசிட்டமால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க. டாக்டர் கன்சல்டேஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. பெயின் கில்லர்ஸ் என்னைக்காவது வலி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தொடர்ந்து வலி இருக்குன்னு போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணி கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ ரெகுலராக வலி இருக்கிறவங்க அது என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். அண்ட் வயசானவங்க சக்கரை ப்ரெஷரில் வேற எதுக்காக மாத்திரை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பெயின் கில்லர்ஸை தொடவே கூடாது. சான்ஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இஸ் வெரி ஹை. இது பேண்டப்ரசோல், அதாவது அல்சருக்காகவோ நெஞ்சரிச்சலுக்காகவோ அதிக டோஸ் அப்படின்றத விட ரொம்ப நாள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது எலும்புல இருக்கக்கூடிய மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த டென்சிட்டி வச்சுதான். ஸோ அந்த போன் வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நார்மல் போன்ல இருக்கிறது நிறைய டென்ஸ்டா இருக்கும். இது டென்சிட்டி கம்மியா இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா ஈஸி ஃப்ராக்சர் ஆகுறது, சும்மா லேசா அடிபட்டாலே ஒரு பெரிய ஃப்ராக்சர் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர் கன்சல்டேஷனோட தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த டோஸ் முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிருங்க.